இந்த கபருக்கு போன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கேள்வி கேட்கிறான்ல, அது 3 கேள்வி கேட்பதற்கு தான் நமக்கு வந்து சான்றுகள் கிடைக்கிறது. ஆனா நிறைய வந்து பல நடைமுறை நிறைய சொல்லுவாங்க. நம்ம தேடுதல்னு தேடி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா ரசூலை பத்தி தான் கேட்கப்படுது. இந்த இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற, இவரேன்னு சொல்றதுல இருந்து என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படும் விளங்குது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்கப்படாது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்டா அது எடுத்து காட்டினாங்கன்னு அர்த்தம் வராது. ரசூலுல்லாஹ் நம்ம யாருமே பார்க்கலங்க. அப்ப ஒழுங்கா உள்ளவன் மட்டும் பதில் சொன்னங்கிறது தான் முகமதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்காம இவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான் சஸ்பென்ஸா. இப்ப ஒழுங்கா உள்ளவனுக்கு அல்லாஹ் அந்த பதில போடுறான், ஒழுங்கா இல்லாதவனுக்கு இல்லையே தெரியல யாருன்னு தெரியலன்றான். உண்மையில யாருன்னு தெரியாது நமக்கு. இப்ப ரசூலுல்லாஹ்வை நம்ம யாரும் பார்க்கலங்க, நெசமா ரசூலுல்லாஹ் போட்டா கொண்டாந்து ஒரு காலத்துல எடுத்து வச்சிருந்து காட்டினா நீங்க நம்புவீங்களா? ரசூலுல்லாஹ்னு சொல்லுவீங்களா யாராவது? யாருக்கும் சொல்லல, நம்ம பார்க்கலையே. அப்ப பார்க்காத ஒரு ஆளை கொண்டு காட்டி எல்லாரும் செய்வான். நீ இந்த மனிதரை பற்றி என்ன அப்படி கேட்கப்பட என்ன கேட்கணும்னா, இந்த மாஹாத ரஜுல் உள்ளது போய் சபிக்கும், உங்களுக்கு இந்த மனிதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ள கேள்வியா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அனுப்பப்பட்ட என்ன நமக்கு மட்டும் இல்லையே கபர் வேதனை, ஃபிரௌனுக்கு இருக்குன்னு குர்ஆன்ல வருது. ஃபிரௌனுக்கு முந்தி உள்ள சமுதாயத்துக்கு உள்ளனால ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் யாரை அல்லாஹ் தூதரை அனுப்புனானோ அவங்களுடைய படத்தை கொண்டே காட்டி இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற, இது ஒரு கேள்வி கேட்கப்படுது. ரசூலை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அடுத்து என்ன கேட்கப்படும் என்றால் மா தீனுக்க, இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிற கேள்வி புகாரியில 1369, 4699, அதே மாதிரி முஸ்லிம்ல 5117, இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று வருகிறது. அதே மாதிரி வந்து உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இறைவன் யார், அடுத்த 2 கேள்வி. மன் ரப்புக்க, இது ஒரு கேள்வி கேட்கப்படும். இறைவனை யார் இறைவனை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் பதில் வரும். நாங்க அல்லாஹ்வை வணங்குவோம் அவுலியாவை வணங்குவோம் அவங்களுக்குலாம் வராது. வணங்குதா, நாங்க அல்லாஹ்வையும் வணங்குவோம் அல்லாஹ் படைச்ச பொருள்களையும் வணங்குவோம் அப்படின்னு யாரெல்லாம் நடந்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்குலாம் பதில் வராது. என்ன கேள்வி கேட்கப்படும்னா மன் ரப்புக்கங்கிற ஒரு கேள்வி, வமா தீனுக்குங்கிற கேள்வி. உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று அவன் பதில் சொல்வான். ஃபயகூலானி மா தீனுக, உன் தீன் எது என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு தீனில் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீனுடைய மார்க்கம் என்று அவன் நல்லவன் வந்து பதில் சொல்வான். இப்படின்னு சொல்லி இந்த 2 கேள்விக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பத்தி கேள்வி கேட்கப்படும், இறை தூதர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும். இந்த 3 கேள்வி தான் அங்க, மறுமையில மற்ற கேள்விகள்லாம் கொஸ்டின் எவ்வளவுதான். இந்த 3 பத்தி தான் கேள்வி கேட்கப்படுவதற்கு ஹதீஸ்கள் ஆதாரம். உன்னுடைய வேதம் எது, குர்ஆன் அப்படிலாம் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது, வரல. அது மாதிரி கேட்கப்படும் என்பதற்கு என்ன இல்ல, எந்த விதமான ஒரு எத்தனை கடமை உனக்கு இஸ்லாத்துல பரல எத்தனை அப்படிலாம் கேட்கப்படுமா, அப்படிலாம் ஆதாரம் கிடைக்கல. நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் என்ன கிடைக்குது, ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு கேள்வி, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீன் என்ன, அவனுடைய இமாம் யாரு, இதெல்லாம் ஒரு எந்த கேள்வியும் வராது.